ஹாய் வியூவர்ஸ், நாம் இப்போ இந்த அப்பக்கோவலையும் வல்லாரையும் சேர்த்து சட்னி அரைக்க போகிறோம். இதுக்கு அப்பக்கோவை கொடியை பொரிச்சிட்டு அதுலேருந்து அந்த இலைகளை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேங்க. இதுதாங்க வல்லாரை. நம்ம வீட்டில் ஆற்று தண்ணி பைப் கிட்ட நிறையா கிடக்குது. இதை எடுத்து கிள்ளி இது மாதிரி கிள்ளிக்கணுங்க. இது கிழங்கு இருக்கும், சீக்கிரம் வந்துடும். இப்போ ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், புளி, பூண்டு, தக்காளி, ஒரு அரை மூடி தேங்காய் வேணுங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, அவ்வளோதாங்க. இது எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னிக்கு சட்டியை வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தான் போடணும், நோட் பண்ணிக்கோங்க. இது வித்தியாசமான மெத்தடுங்க. இது எங்கள் கொள்ளுப்பாட்டி, எங்கள் அம்மாயோட மெத்தடு. அவங்க இப்படி தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப ஹெல்த்தி சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுட்டு அப்புறம் பூண்டு வெங்காயம் ஒரு அரைவாசி நல்லா வதங்கிடுங்கணுங்க. எங்கள் பாட்டி ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுன்னு எங்கள் கொள்ளு பாட்டி இருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பாங்க. அவங்ககிட்ட இருந்தால் எங்கள் அம்மா கற்றுக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு வணங்கினதுக்கு அப்புறம் தாங்க நம்ம வரமிளகாய் போட்டிருக்கிறோம். வரமிளகா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புங்க. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் வச்சு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாலாம் போட்டு அப்புறம் தான் வெங்காயம் பூண்டெல்லாம் போடுவோம். ஆனால் இது இப்படி கிடையாது, இது உல்ட்டா. இது ஹெர்பல் சட்னிங்காட்டி என்னமோ இது மாதிரி தான் செய்வாங்க. அதுக்கான ரீசன் நான் கேட்டதில்லை. ஆனால் அம்மா சொன்னாங்க பாட்டி இப்படி தான் செய்வாங்கன்னு. இது மாதிரி தாங்க செய்வோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் செஞ்சுருவோங்க இது எங்கள் வீட்டில். சில சமயம் 2 டைம் கூட இருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாருக்குமே, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காருக்கு எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ்ஷு. ஃபஸ்ட்டு இது என்னன்னு தெரிஞ்சால் இப்போ பார்த்துக்குங்க. தக்காளி நம்ம எப்படி போடுறோன்னா கிள்ளி போடுறோம். கையில் தான் கிள்ளி போடணுங்க, கட் பண்ணி போடக்கூடாது. ஏன்னா எங்கள் பாட்டி அப்படி தான் செய்வாங்க, எங்கள் அம்மாவும் அப்படி தான் செய்வாங்க. நான் தான் கட் பண்ணிட்டு கிடப்பேன். அம்மா அப்படியே கிள்ளி போட்டுருவாங்க. அதனாலேயே என்னமோ அம்மா செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாட்டி செய்கிற மாதிரியே அம்மாவும் டேஸ்ட்டாக சமைப்பாங்க. அம்மாவோட கைப்பக்குவம் பாட்டியோட கைப்பக்குவம் சேமாக இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ கருவேப்பிலை ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வணங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வல்லாரையும் நம்ம அப்பக்கோவா வேலையும் போட்டுக்கிறோங்க. இதை நல்லா ஓட்டி விடணுங்க. இது நல்லா தண்ணி விடும். பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா இதை இத்தினூண்டாக சுருங்கி போச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே வணங்கிருச்சு. நல்லா வணங்கினதுக்கப்புறம் தாங்க புளி போடுறோம். புளியை ஃபஸ்ட்டே போடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஓட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சுட்டு இப்போ ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான தேங்காய், உப்பு எடுத்து வச்சுருக்கிறோம், அதை போட்டுக்கிறோம். இப்போ மிக்சியில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா பார்த்துட்டு சுற்றி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நைஸாக வந்துடுங்க. இப்போ தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.